பண தேவை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டெய்லி இந்த பணத்துக்காகத்தான் நம்ம பேயாவோ நாயாவோ போடிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இங்க ஒரு பொண்ணுக்கு அவங்க தம்பியோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதுக்காக ஒருத்தர் சொன்னாருன்றதுக்காக ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்க. இந்த போட்டியில அந்த பொண்ணு ஜெயிச்சா அவளுக்கு பணம் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி வெறும் பணம் தான் கிடைக்கும். அப்படி என்ன போட்டி, அப்படி அந்த பொண்ணு கலந்துக்கிட்டு ஜெயிச்சாலே இல்ல அப்படின்றதா 12வது வருஷம் ரிலீஸ் ஆன வால்ட் யூ ராத்தர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்தை பாவமா மூஞ்சி வச்சிருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோனுக்கு ஒரு கடமை இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன்களை அது மட்டும் இல்லாம உடம்பு நலம் சரியில்லாத ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பியுமே இவங்க தான் பாத்துக்கணும். எப்படி கடன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா அந்த தம்பியை பாத்துக்கிறதுக்கு தான் மருத்துவ செலவுக்காக பணம் வாங்கியிருப்பாங்க. அப்படி அந்த தம்பிக்கு என்ன வியாதி, அவனுக்கு ஏதோ ஒரு வினோதமான ஒரு வியாதி சொல்றாங்க. அது என் வாயில கூட நுழையில. அந்த வியாதி குணப்படுத்தினா ஏகப்பட்ட பணங்கள் தேவைப்படும். அந்த பணத்துக்காக தான் இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி கடைசியா தான் தங்கிட்டு இருக்க வீட்டையுமே விற்க போறா. இப்படி இருக்கும்போது தான் இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க ஒரு டாக்டர் இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, உன் தம்பிக்கு வந்து பார்த்தா டோனர் கிடைச்சிட்டாரு, அது மட்டும் இல்லாம நீ வீட்டை விற்க கூட வேணாம், அதுக்குமே நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன், உடனே என்னோட கிளினிக்கு கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப கீரனுக்கு என்ன பண்றாங்க, நேரா அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. அப்ப அந்த டாக்டர் பொறுத்தரை காட்டி, இவருதாமா உன் தம்பிக்காக பணம் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு என்ன சொல்றாருன்னா, பாருமா, நான் வந்து உன் தம்பிக்கு என்ன தேவையோ அதுக்கு எல்லாத்தையுமே பண்றேன், நீ வீட்டை விற்க போற அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த வீட்டையுமே விற்காத, நீ எவ்வளவு பணம் கேட்கறியோ அவ்வளவு பணத்தையுமே நான் தரேன், உன் கடன் எல்லாத்தையுமே அடைக்கிறேன், உன் தம்பியோட உயிரையும் காப்பாத்துறேன், ஆனா நீ எனக்காக ஒரு சின்ன வேலை செய்யணும் அப்படின்றாரு. என்னன்னா இவர் ஒரு கேமுக்கு கூட்டிட்டு போவாரா. அந்த கேம்ல இந்த பொண்ணு ஜெயிச்சிட்டா நீ கேட்டதுக்கு எல்லாமே உனக்கு கிடைக்கும், அப்படி நீ தோத்துட்டனா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோன் கேட்கிறப்ப, அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, நீ அமைதியா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, யோசிச்சு பாக்குறாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன சொல்றேன்னா, இங்க பாருமா, எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண கஷ்டம் இருந்து நானுமே இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன், இப்பதான் நானும் அந்த பண கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நீயும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன்னாலுமே நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு ஹீரோன் என்ன பண்றாங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, அக்கா என்னால தானக்கா உனக்கு இவ்வளவு கஷ்டம்ன்றான், அந்த பையனுக்கு இருக்கிற வியாதியால தான் இந்த பொண்ணு கடன் வாங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு தம்பிக்காரன் சொல்றான். அப்படி எனக்கு ஒரு வியாதிக்கு இல்ல, இல்லாட்டி நானே கிள்ளினா கூட நீ நிம்மதியா இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்காக்காரி என்ன சொல்றேன்னா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ என் தம்பிடா, உனக்கு முன்னாடி இந்த காசு பணம் அப்படிலாம் எனக்கு ஒண்ணு பெருசு கிடையாது, நீ தாண்டா எனக்கு முக்கியம், உனக்கு என்னுமே ஆகாது, நான் கண்டிப்பா வந்து பாத்துனா உன குணப்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, அந்த கேம்ல கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப கீரனை வந்து ஒரு இடத்துக்கு கார்ல கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப பெரிய வீடு. இந்த வீட்டுக்குள்ள இப்ப கீரன் போறான். இப்ப கீரனுக்கு இந்த போட்டியை அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு டாக்டர் இருக்கால, அவனை காட்டுறாங்க. அவன் வந்து கீரன் கிட்ட ஒருத்தன் ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருந்தால, அவங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, இதுக்கு மேல என்னால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆளையுமே கூட்டி கொடுக்க முடியாது, நீங்க பண்ற கேமை இதோட நிறுத்திக்கிங்க, அப்படி இல்லாட்டி என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தேவலாமலாம் பேசிட்டு இருக்காத, நீ கேக்குறதோட பணத்தை நாங்க வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கோம்ல, நாங்க சொல்ற மாதிரி ஆட்களை அனுப்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு என்ன பண்றா, பணத்தை தூக்கி அந்த ஆளு மூஞ்சில போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு. இப்ப இவங்க ஏதோ ஒரு பெரிய கேலரி கூட்டுற மாதிரி தெரியுது. அது என்ன கேலரி அப்படின்றத கதையை தொடர்ந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க. இப்ப இவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்கல்ல, ஹீரன் அந்த வீடை பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கு. ஹீரன் மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அதுல இருக்கிற 2 பேரை பார்த்தா ஒரு சைக்கோ மாதிரி இருக்கு. ஒரு சைக்கோ அப்ப அப்புறம் சைக்கோ மாவன் அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப ஹீரனுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா டின்னர் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே நான்வெஜ் விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா ஹீரனுக்கு நான்வெஜ் பிடிக்காது, அவ வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவா. அப்ப அந்த வயதானவர் கிட்ட, எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், நான் வந்து பார்த்தா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றேன்னா, ஏமா சாப்பாடு வேணாமா இல்ல சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றேன். அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்றானா, இப்ப இந்த நான்வெஜ் நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு $10,000 பணம் கொடுக்குறேன் அப்படின்றான். நம்ம ஊர் மதிப்புக்கு இன்னைய ரேட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் வரும். இந்த ஹீரோன் யோசிச்சு பாக்குறாங்க. அவன் திருப்பி சொல்றான், சாப்பிட்டீங்கன்னா $10,000. உடனே ஹீரோன் யோசிக்காம சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் கிட்ட சொன்ன மாதிரி அந்த $10,000 கையில கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்த இன்னொரு தாத்தா, அவர் வந்து பார்த்தா சரக்கு அடிக்க மாட்டாராம். ஏன்னா இப்பதான் சரக்கு அடிச்சு திருப்பி ரினிவாய் வந்திருக்கிறாரு இந்த வருமான வயசுக்கெல்லாம் போயிட்டு, என்னால திருப்பி எல்லாம் வந்து பார்த்தா சரக்கு அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து பார்த்தா நீ சரக்கு குடிச்சுனா திருப்பி $10,000 தரேன்றாரு. மாட்டான் அப்படின்றப்ப திருப்பி $20,000 மாறுது. உடனே இங்க என்ன பண்றான், அவன் சரக்கு குடிச்சிடறான். அவனுக்குமே வந்து பார்த்தா காசை கொடுத்துறாங்க. ஓகே கைஸ், இது வரைக்குமே நம்ம விளையாண்டது விளையாட்டு கிடையாது, இதுக்கு மேல விளையாட போறதா விளையாட்டு. உங்களுக்கு இந்த போட்டி பிடிக்கல தாராளமா இப்ப நீங்க ரிலீவ் ஆயிட்டு போயிடலாம். ஒன்ஸ் கேம் ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த போட்டியை விட்டு போக முடியாது அப்படின்ட்டு அந்த சைக்கோக்காரன் சொல்றான். எல்லாருமே இந்த போட்டியில கலந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்காங்க. இதுக்கு அடுத்தா வந்து பார்த்தா ஒரு மிஷினை கொண்டு வைக்கவும், நம்ம சரக்கு அடிச்சு மட்டையான
வயசான தாத்தா மூச்சு பார்த்துட்டு, எனக்கு தெரியும்டா நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிறுக்குத்தனம் பண்ணீங்கன்னு சொல்லி தெரியும். நான் இந்த போட்டியில வரல, நான் வெளில போறேன். நீங்களும் இந்த போட்டியை விளையாட கூடாதுன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்ல, டக்குன்னு ஒருத்தவங்க என்ன பண்றானா அந்த தாத்தாவை சுட்டு கொன்னுறான். அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, பயப்படாத உட்காருங்க, இந்த போட்டியில நீங்க விளையாண்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வைக்கிறாங்க. மீதி இருக்கிற 9 பேர்ல ஒரு பொண்ணோட தலை, இவளை வந்து பாத்தீங்கன்னா வில்லினே வச்சுப்போம். இவளோட தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மிஷினை மாட்டுறாங்க. அப்புறம் எதிர இருக்க ஒரு பையனோட தலையில மாட்டுறாங்க. உங்களுக்கு 15 வினாடி தருவேன், இந்த பெல்ட் இருக்கிற எலக்ட்ரிக்க அந்த பொண்ணு மேல நீ செலுத்தணும், அப்படி இல்லாட்டி ஓ மேலே நீ செலுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த பொண்ணு பாக்குறதுக்கு பாவமா இருக்கா. அதனால என்ன பண்றாங்க, நானே மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆளு மாத்திக்கிறான். அப்படி இவனுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிற. எவ்வளவு பிள்ளத்தனம் பாருங்க. இதுக்கு அடுத்ததா மாத்தி மாத்தி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்ட் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பாட்டியம்மாவுக்கு மாட்டி விடுறப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பாட்டியம்மாவை பார்க்க பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால தனக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரிக்காரன் கரண்ட கொடுத்துக்கிறான். அதுக்கு அடுத்து அந்த பாட்டியம்மாவுக்கு இன்னொருத்தவங்க மாத்தி விட இந்த வில்லிக்காரி என்ன பண்றா, டக்குன்னு கரண்ட் அங்க மாட்டி விடுறான். அந்த பாட்டியம்மா மயக்கம் போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள குணப்படுத்திடுறாங்க. இதுக்கு அடுத்ததா ஹீரோவோட தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது போகுது. அப்ப ஹீரோனுக்கு பக்கத்துல இருக்க பரட்ட தலைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டி விட, அந்த பரட்ட தலை என்ன சொல்றானா, ஏமா பொன்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஷாக்க தாங்க முடியாது, எனக்கு அனுப்பி விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் தனக்கு தானே அந்த ஷாக்க கொடுத்துக்கிறாங்க. எவ்வளவு ஒரு நல்ல பொண்ணு பாருங்க. இதுக்கு அடுத்த ஒவ்வொருத்தரா மாறி மாறி போக கொஞ்ச நேரம் டைம் ஆயிட்டு அதுக்கு அடுத்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ என்ன பண்றானா பாத்ரூம் போறான். அப்பங்காரன் பாத்ரூம் போன கேப்ல பையன் என்ன பண்றான், அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும், ஏண்டா எவனாச்சும் ஒருத்தன் பணம் கொடுக்கறன்னு சொன்னா என்ன ஏதுன்னு கூட தெரியாம அப்படியே வந்து உட்காந்துருங்களா, உங்களுக்கு எல்லாருமே நாங்க பலி கொடுக்க போறோம், நீங்களா வெறும் பன்னிக்குட்டி மாதிரி உங்களை சுட்டு நாங்க விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே அங்க இருக்கிற மிலிட்டரிக்காரருக்கு என்ன பண்றான், அவனை புட்டிச்சு கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கான். இப்படி இவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த இடத்துக்கு இவன் வந்துடுறான். யாரு, அந்த சைக்கோக்காரன் வந்துட்டு திருப்பி போட்டி ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாட்டை அப்புறம் ஒரு கம்பி எடுத்து கொடுக்குறான். அதை கொடுத்துட்டு நீங்க அந்த மிலிட்டரிக்காரனை அடிக்கணும், அப்படி அடிக்கலைன்னா இந்த கம்பி எடுத்து நீங்களே குத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு குத்துனா பலிக்கும் அப்படின்றனால யோசிக்கிறான். உன்னால ஹீரன் கிட்ட அந்த மிலிட்டரிக்காரன் என்ன பண்றான், அதை எடுத்து என்னடி நான் தாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் அவன் அடிக்கிறான். அடிக்க வந்து பாத்தீங்கன்னா தோல் பிஞ்சு ஒவ்வொருத்தருக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மிலிட்டரிக்காரனை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா பையனை திட்டால, அதனால அவனை பழி வாங்குறாங்களா இல்ல ஏதோ ஒரு குத்து மதிப்பா அடிக்கிறானுங்களான்னு தெரியல, இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மொழி இதாயிடுச்சு. அதனால ஒண்ணு அந்த மிலிட்டரிக்காரன் அடிக்கணும், அப்படி இல்லாட்டி பக்கத்துல இருக்க அந்த வயதான பாட்டியம்மோட காலில குத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த தம்பி பாவன் என்னோட காலில குத்துரு, எனக்கு காலுக்கு கீழே உணர்ச்சி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அந்த பாட்டியம்மா காலில் குத்துறப்ப அந்த பாட்டியம்மா கிட்ட கேட்கறான், உனக்கு வலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பாட்டியம்மா இப்பதான் நீ குத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பாட்டியம்மாக்கு உணர்ச்சி இல்ல, ஆனா ரத்தம் வந்துட்டு இருக்கு, அவங்களும் கொஞ்சம் மயக்கத்துல வந்துட்டாங்க. இதுக்கு அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்லியோட இது கிட்ட போகுது. ஒண்ணு நீ வந்து அந்த மிலிட்டரிக்காரனை அடிக்கணும், அப்படி இல்லாட்டி கீரனை குத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு மேல மிலிட்டரிக்காரனை அடிச்சா செத்து போயிடுவா, நமக்கு எதிரியா இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் தான். சரி அவளை குத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு ஹீரோனை தொடையில மட்டும் தான் குத்தணுமா இல்ல உடம்புல எங்க வேணா குத்தலாமான்னு சொல்லி கேட்கிறப்ப, தோள்பட்டைக்கு கீழே நீ எங்க வேணா குத்து அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனை வந்து பார்த்தா கரெக்டா இதயத்துக்கிட்ட குத்த போறா. ஹீரோன் ஜஸ்ட் மிஸ்ல தழுவவும் அவ அடி வயித்துல அடிபட்டுறது. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்தா அந்த சுருட்ட முடி கிட்ட கொடுக்குறாங்க. ஒன்று நீ ஒன்னே குத்திக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த சாட்டையால எதிர இருக்கிற அந்த மிலிட்டரிக்காரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சு எப்படி அவன் சாக தான் போறான், அவனை அடிச்சு கொன்னுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அடிச்சு கொன்னுட்டான். மிலிட்டரிக்காரன் செத்த கடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த திட்டனா பாத்தீங்கன்னா சைக்கோட பையன் அவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இதுக்கு அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே நான் டைவர்ட் பண்றேன், நீங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி தப்பிச்சு போகும்போது அந்த சைக்கோட பையன் என்ன பண்றானா, அங்க இருக்கிற டேபிள் கடையில பதுங்கிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம கிரண் பாக்குற எல்லாருமே போட்டு தள்ளுறாங்க. இப்படி இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்பதான் இந்த இடத்துக்குள்ள துப்பாக்கி எடுத்துட்டு அந்த டாக்டர் உள்ள வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அந்த இடத்துல போய் தப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்க அங்க வந்த அந்த சைக்கோ பையன் என்ன பண்றான், கீரனை ரேப் பண்ண பாக்குறான். கீரன் அவனை அடிச்சு போடவும் கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வந்துட்டு இப்படிதான் கரெக்டா அவனை அடிச்சு கொன, இதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரும் அடிச்சு கொல்லுன்னு யாரோ ஒருத்தங்க அவனையும் சொல்றாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த சைக்கோ தான். என்ன பண்றானா, ஹீரோனை கூட்டிட்டு வரான். அப்ப அவளையும் கொல்லுங்க அவளையும் கொல்லுங்க அப்படின்ட்டு அவன் பையன் கத்துறப்ப, யோ எனக்கு இந்த போட்டிக்கு இவ தேவைப்படுது, உனக்கு டாக்டர் வேணும்னா வேற டாக்டர் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் கம்னுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் டேபிள் உட்கார வச்சுட்டு, சாரிமா இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நடக்காது, போட்டியை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டினியூ பண்றான். இப்ப என்ன பண்றாங்கன்னா, சீட்டு கட்டும் ஒரு பக்கெட்ல தண்ணியுமே வைக்கிறாங்க. ஒண்ணு சீட்டு கட்ல வர விஷயத்த பண்ணணும், இல்லாட்டி 2 நிமிஷம் தண்ணியில முங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு, இவனுக்கு சீட்டு கட்டு தான் பழக்கமே, சீட்டு கட்டில எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆளு, அவனுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சீட்டை கொடுக்கறப்ப வெடி வருது. அந்த வெடி எடுத்து அவனோட கையில கட்டுறாங்க. எப்படி இது வெடிக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். வெடிச்சு கை துண்டு துண்டா போது, அப்படியே ஹார்ட் அட்டாக்ல செத்துறான். அப்புறம் இன்னொருத்தனுக்கு வருது, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வருது. இப்போ கண்ணை நீ வந்து புடுங்கிக்கணும், அப்படி இல்லாட்டி நாங்களே உனக்கு கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிட்டு என்ன பண்றானா அப்ப தன்னோட கண்ணை குத்திட்டு
மயக்கம் போட்டு வந்துட்டான். அடுத்ததான் ஹீரோனுக்கு வருது. ஹீரோனுக்கு வந்து பார்த்தா இந்த தண்ணி முங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பக்கெட்ல 2 நிமிஷம் வந்து பார்த்தா மூச்சு அடைச்சு நிக்கிறா. 1 நிமிஷம் 30 செகண்ட் வந்து பார்த்தா அந்த பொண்ணு மூச்சு அடக்கிட்டா. ஆனா அடுத்த 30 செகண்ட் அவளால வந்து பார்த்தா இருக்க முடியல. அவ தம்பியோட நினைப்பெல்லாம் வந்து எப்படியாச்சும் இந்த பணத்தை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ தட்டு தடுமாறி ஜெயிச்சிட்டா. அதுக்கடுத்த இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வில்லியோட டாஸ்க் வருது. இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில முங்குறது பயம் அப்படின்றனால நான் காடை எடுத்துக்கிறேன் அப்படின்றா. விதி எப்படி விளையாடுது பாத்தீங்களா? அந்த காடுலயுமே அவளுக்கு 4 நிமிஷம் தண்ணிக்குள்ள முங்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்படியே அந்த பொண்ணு 2 நிமிஷம் முங்கி அவளுமே செத்து போயிட்டா. கடைசியில யார் யார் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோவும் கீரன் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப கீரனும் ஹீரோ 2 பேருமே வந்து பார்த்தா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இப்ப கூட அந்த ஆளு கேக்குறான், இதுக்கு மேல நீங்க வந்து பார்த்தா இந்த போட்டியை கண்டினியூ பண்ண விரும்பல, நான் போறேன் அப்படின்னா தாராளமா போங்க, ஆனா பொருவா கூட காசு கொடுக்க மாட்டான் அப்படின்றான். இல்லாட்டி இந்த துப்பாக்கி எடுத்து எதிரில இருக்க ஹீரோவை கொன்னுடு, அப்படி இல்லாட்டி ஹீரோ ஹீரோனை கொன்னுட்டா 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன், நீங்க கேட்டதோட அதிகமாவே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறான். அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோன் கேக்குறாங்க, அவங்க என்ன சொல்றானா, இப்ப இத மாதிரி பண்ணாது ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்புமா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோன் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த வில்லன் என்ன சொல்றான், உன் தம்பியை காப்பாத்தணும்ல, உன் தம்பி கஷ்டப்படுறான்ல, அவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்றப்ப, இங்க பாருமா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு தம்பி தான், எனக்கு 3 தங்கச்சிங்க இருக்குன்ட்டு ஹீரோ சொல்ல காட்டியுமே தப்புன்னு ஹீரோனுக்கு என்ன பண்ற, ஹீரோவை போட்டு தள்ளிடுறான். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், ஒரு பொண்ணு இப்படி தைரியமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் பாராட்டிட்டு என்ன பண்றான், ஹீரோனுக்கு கேட்டதோட அதிகமான பணத்தை கொடுக்கறான். ஹீரோன் பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த பணத்தை எடுத்துட்டு போறப்ப, உனக்கு இவ்வளவு பண்ணிருக்கல, ஒரு நன்றி சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா அப்படின்றப்ப, ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு ஹீரோன் அந்த இடத்தை விட்டு போறா. சரிமா நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, உன் தம்பிக்கு தேவையான எல்லாத்தையுமே 2 நாளா நான் சரி பண்ணி கொடுத்துறேன், நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி வாழ்த்தி அனுப்ப ஹீரோன் கார்ல இருந்து வீட்டுக்குள்ள இறங்கி போய் குளிச்சிட்டு தம்பி என்ன பண்றான் அப்படின்ட்டு பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா தம்பி என்ன பண்றான், அக்காவுக்கு எந்த ஒரு தொல்லையுமே கொடுக்க கூடாது, அக்காவோட வாழ்க்கையாச்சும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்றக்காக சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய பேரை கொலை பண்ணி ஹீரோவை கொலை பண்ணி ஹீரோன் வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை எடுத்துட்டு வந்து யாருக்காக, தம்பிக்காக. கடைசியில தம்பியே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டான் அப்படின்றது ஹீரோனால ஏத்துக்கொள்ள முடியல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் இந்த படத்தை முடிச்சிட்டாரு. இதே மாதிரி அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அதை கேட்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.